இன்றைய சிந்தனை. ஆலயங்கள் நமக்கு பொக்கிஷங்களாக அமைகின்றன. ஆலயங்களில் நடைபெறுகின்ற கிரிகைகளும் அதனுடைய வழிபாட்டு தன்மைகளும் ஆலயங்களில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஆகமங்களின் மூலமாக தெளிவாக எடுத்து எம்பப்படுகின்றன. ஒவ்வொரு நடைமுறைகள் ஆலயங்களிலே உண்டு. ஒவ்வொரு ஆலயங்களிலே ஒவ்வொரு நடைமுறைகள் உண்டு. இந்த நடைமுறைகள் தேசாந்திரம் அந்தந்த ஆலயங்களிலே அந்த காலத்திலிருந்து செய்கின்ற வளமை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் சரியான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயம் செய்வது சரியா தவறா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல விடயங்கள் ஆகமங்களிலே இருக்கிறதாண்டுடனே கேட்பார்கள், ஆதாரத்தோடு காட்டு சொல்லுவார்கள். இந்த ஆகமத்தை நன்கு ஆராய்ந்து அந்த சிவாச்சாரியர் அந்த ஆகமங்களை தந்தவர்கள் எல்லாம் எங்கே எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விடயங்களை ஒரு குருவாக ஒரு சிவாச்சாரியராக அவர் கற்றுணர்ந்து வருகின்ற பொழுது அவருக்கு அது நன்கு புரிய வேண்டும். இந்த இடத்திலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று. ஒரு இறைவனுடைய தன்மைகளை முழுமையாக தனக்குள்ளே வர வைத்து அந்த இறைவனை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணுவதும் பிம்பத்தில் ஆவாகனம் பண்ணுவதும் ஒரு சிவாச்சாரியருடைய தார்மீக பொறுப்பாக அமைகின்றது. அவர் அந்த சிவாச்சாரியராக இருக்கின்றதற்கு அவருக்குரிய அந்த ஆத்மா பலம், அவருடைய சிவபூஜை, அவருடைய ஜெபம், அவருடைய தவம் மிக முக்கியமானதாகின்றது. பொதுவாகவே அவர்கள் எல்லோருமே தங்களுடைய ஆத்ம வழிபாட்டின் மூலமாகத்தான் தங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள். அந்த ஆத்ம வழிபாடு சரியாக இருந்தால்தான் அந்த பரார்த்த வழிபாட்டிலே அவர்கள் செய்கின்ற அந்த பூஜைகளுக்குரிய பலன் மற்றவர்களை போய் சேரும். வெறும் பெயருக்காக சிவாச்சாரியார் என்று சொல்லி கொண்டிருந்தால் அந்த ஆன்ம பலத்தை பெற முடியாது. அந்த ஆன்ம பலம் என்பது அவருடைய சிவபூஜை, அவருடைய அந்த அறிவு, அவருடைய செயல்பாடு, இவற்றின் மூலமாகத்தான் அது பரவி விரிந்து எல்லோரையும் சேருகின்றது. சில விடயங்களை நாங்கள் பார்த்தால், ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே புனருத்தாரணம் செய்வார்கள். பாலாலயம் செய்து வைத்து ஆலயத்தை புனருத்தாரணம் செய்வார்கள். இந்த பாலாலயத்திலே கொண்டு வந்து இறைவனை வைத்துவிட்டு அந்த பாலாலயத்துக்குள்ளேயும் சில இடங்களிலே ஹோமங்கள் வளர்த்து கும்பங்கள் வைத்து பூசை செய்வார்கள். இதை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், இது காலங்காலமாக எங்களுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்ற ஒரு வளமை என்று முடித்து விடுவார்கள். சிவாச்சாரியரும் அதை தலையாசித்து விட்டு சென்று விடுவார். இதை ஒரு அறிஞராக சிந்தித்தால், நாங்கள் ஒரு ஆலயத்திலே இறைவனுக்கு பூரணமான இறைவனுடைய திருவருள் தருகின்ற இடமாக ஆலயம் அமைகின்றது. அந்த இறைவனுடைய சக்திகள் எல்லாம் சற்று ஒடுக்கப்பட்ட நிலையிலே பாலாலயத்திலே கொண்டு வந்து வைக்கின்றோம். அங்கே யந்திரம் இருக்காது, தூளலிங்கமான தூவி இருக்காது. அப்படிப்பட்ட இடத்திலே அங்கே இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சிவாச்சாரியர் சிந்தித்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வது உகந்ததாக இருக்கும். நாங்கள் பாலாலயத்திலே ஒரு இறைவனை கொண்டு வைத்தால் கூடிய சீக்கிரம் அவர் மகா கும்பாசனம் நடைபெற்று பூரணமான ஆலயத்திலே அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அபாவம். அப்படி செய்கின்ற பொழுது அதனுடைய தன்மைகள், அதனுடைய விபாகங்கள் மிக உன்னதமாக இருக்கும். இது ஒரு நடைமுறையாக நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஒரு பாலாலயம் செய்தால் அந்த பாலாலயத்திலே இறைவனுக்குரிய பூஜைகள் அகண்ட பூஜைகளாக இல்லாமல் மிக ஒடுங்கிய பூஜைகளாக இருக்க வேண்டும். இறைவனுடைய ஹோமங்கள், நியாசங்கள், பீச்சாரங்கள் சற்று குறைவாக அங்கே சொல்லப்பட வேண்டும். அவற்றின் மூலமாக இறைவன் கூடிய சீக்கிரம் தன்னுடைய மூலாலயத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பாலாலயத்திலே ஒரு இறைவனை பூரணத்துவமாக அமர்த்தக்கூடிய இடமாக பாலாலயம் அமைவதில்லை என்கின்ற சிந்தனையை நாங்கள் கொண்டோமானால் இப்படியான நிகழ்வுகளை தெளிவுபடுத்தி அவர்கள் உண்மையிலே ஆலயங்களிலே பல ஆலயங்களிலே அவர்கள் அந்த அறியாமையினாலே காலங்காலமாக செய்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதிலே எமது சமயத்திலே ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொள்வார்கள். அது பழையவர்கள் சொல்லி புதியவர்களும் அறிய வைத்துக் கொள்வார்கள். பல ஆலயங்களிலே உற்சவ முறைகளிலேயும் சரி, நடைமுறைகளிலும் சரி பல விடயங்கள் தவறாக இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், இங்கே இதுதான் நடைமுறை, அதற்கு மாற்று கருத்து யாரும் சொல்வதில்லை. இதனுடைய உள்ளார்த்தமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய வல்லமை வேண்டும். அதற்குரிய விளக்கங்களை சரியாக கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லோருமே அதை சரியாக செய்வதால் தான்
அதனுடைய பலங்களை அனுபவிக்க முடியும். அது இங்கே நடைமுறை என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு போவது ஏற்புடையான கருத்தாக இருக்காது. எனவே இதுகளை உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகள் ஆலயத்தை பரிபாலம் செய்கின்றவர்களுக்கும் சமய அறிவு வேண்டும். அதை நடாத்துகின்ற சிவாச்சாரியாரும் அதை உணர்ந்து அதை அறிவுறுத்தி செயல்படுகின்ற தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். இவை எல்லோருக்குமே நன்மை தரும், அந்த கிராமத்துக்கு நன்மை தரும். நன்றி.